வணக்கம் மகளே, நான் உங்கள் ஏபிடி. இனி ஒரு என்னடா சிரிச்சுனே இருக்கேன்னு கேட்குறீங்களா? அது ஏன் ஒரு மனுஷன் சிரிக்கூட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்குது. சுதந்திரம் எந்த அளவு இருக்குன்னா, அடுத்தவங்களை ஹார்ம் பண்ணாமல் எந்த ஒரு நடவடிக்கை நம்ம செஞ்சாலும் அது சுதந்திரம் தான். நேற்று ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், நான் இருக்கிற அதே வேளச்சேரி ஏரியாவில் நடந்தது தான். ஒரு ஜெப்டோ டிரைவரை போட்டு ஒரு 2 பேர் சராமாரியாக வெட்டியிருக்காங்க. அது என்ன ஏது அந்த கண்டெக்ஸ்குள்ளே நம்ம போக விரும்பலை. டு பி ஹானஸ்ட், எங்கள் ஏரியா மக்கள் கல் எடுத்து அடித்து செருப்பு எடுத்து அடித்து எங்களை ஓட விரட்டியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு வேளச்சேரி மக்கள். அந்த ஒரு நாளாக இருந்தேன்னா நான் டு பி ஹானஸ்ட் நான் ஒரு மிகப்பெரிய பயந்தாங்கோலி. நான் அப்படியே புடனி தெறிக்க ஓடி இருப்பேன். நான்லாம் அந்த மாதிரி ஒரு பயந்தாங்கோலி. நான் எதுக்கு நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை பார்க்கணும். நம்ம சண்டை செய்கிற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய வித்தக்காரனான்னு கேட்டிங்கன்னா ஒரு மயிரும் கிடையாது. ஸோ நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் மூடிட்டு போனோம். ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே சரமாரியான அடிவெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் அடி வாங்காத ஏரியாவே இல்லை பங்குங்கிற மாதிரி நான்லாம் பயங்கர அடி வாங்கியிருக்கேன். அந்தளவுக்கு அடி வாங்கிட்டு நம்மலாம் அது போய் எதிர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா டு பி ஹானஸ்ட் யாருமே எதிர்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் பதிலுக்கு நீங்களும் வன்முறையை கையாளாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல போலீஸ் இருக்காங்க, போலீஸ்க்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களை பாதுகாத்துக்கிற விதமாக வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள். என்னடா வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கோ, அப்போ நான் என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் அப்படி மீன் பண்ண வரல. எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. நம்மளுக்கு முதல்ல ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ அந்த ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கோங்க. 2025 பயங்கரமாக போச்சுடா உனக்கு. 2026 எப்படி போகுது? எது ரிசல்யூஷன்ஸ்லாம் எடுத்தியடா? என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ரிசல்யூஷன் எடுத்து 1 மாதம் ஆச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆகலை. நான் அந்த ரிசல்யூஷனை ஃபாலோவும் பண்ணல. டு பி ஹானஸ்ட், என்றைக்கு நான் ரிசல்யூஷன் எடுத்தனோ, என்றைக்கு நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தனோ, அன்னையிலேருந்து ஒக்கால ஒளி அன்னையிலேருந்து நான் டெய்லி நான்வெஜ்ஜாக சாப்பிட்றேன். வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்களா, அவங்க மூலயமா நான்வெஜ் சாப்பிட்றேன். அது இல்லாமல் நானும் தனியாக வேறு நான்வெஜ் சாப்பிட்றேன். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஒரு டாப்பிக்காக தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி சப்போஸ் நான் இந்த வீடியோவை பார்க்குறேன்னா நான் ஒரு விஜய் ஃபேன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்னால தான் மேபி சில பேர் ஓட்டிட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் கூட வந்திருக்கலாம். ஸோ ஜனநாயகன் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ஸ்டோரியாகவே நான் சொல்கிறேன். ஸோ பக்காவாக பாருங்கள், பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஐயோ, முக்கியமானது மறந்துட்டேனே. வெல்கம் டு கண்டென்ட் பிஸ்தா. ஸோ இந்த கேஸை முதல்ல வாதாட வர்றது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேஸ் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா ட்விட்டர் போங்க. ட்விட்டரில் எல்லாமே இருக்கும். ட்விட்டர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைவ்லாம் ட்விட்டர்லேயே லைவ்லாம் இருக்குது. கரண்ட்டாக நடக்கக்கூடிய லாஸ் எல்லாமே அதில் வந்துடும். இந்த ஜனநாயகன் கேஸை விசாரிக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் மணிந்திர மோகன் ஸ்ரீவத்சவா அண்ட் ஜஸ்டிஸ் அருள் முருகன். காலைல 10 மணிக்கு ஜட்ஜஸ் ஹாலுக்கு வராங்க. நம்ம கேஸ் ஐட்டம் நம்பர் 17. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஐட்டம் நம்பர் 16 வரைக்கும் விசாரிக்கணும்ல. ஐட்டம் 16 வரைக்கும் விசாரிக்கிறது எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 12/23க்கு முடியுது. 12/24க்கு ஜனநாயகன் கேஸை கையில் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ்லாம் படிக்கிறாங்க. எப்பா இந்த கேஸெல்லாம் எங்ககிட்ட எடுத்துகிட்டு வராதிங்கப்பா, இதெல்லாம் உங்கள் ஊர்லேயே வச்சு இந்த பஞ்சாயத்தை பைசல் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வரட்டாங்க இந்த கேஸை. ஸோ இங்கே இருக்குல்ல, இதை படித்து முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னாவது, அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர்எல் சுந்தரேசன். இவர் தான் எதிர் தரப்பில் சிபிஎஃப்சி தரப்பில் வாதாடுறவர். அவர் என்னோடய ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா உங்களோட ஆர்கியூமெண்ட் வேணுன்னே ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்குறாரு, எனக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் வேணும் என்னோடய சப்மிஷன்ஸ்லாம் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்னோட சிஜேவும் அக்ரி பண்ணிட்டாப்ல. ஓகேயா, அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் ரிவைசிங் கமிட்டி அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்ககிட்ட அதை ஏற்றுக்காமல் டக்குன்னு கோர்ட்டுக்கு வந்துட்டார். கோர்ட்டுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆஃப்டர் அந்த போஸ்ட் லஞ்ச்லலாம் கேட்டுட்டு சரியாக டைமே கொடுக்காம திடீர்னு ஜனவரி 9ஆம் தேதி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஜட்ஜோட தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏஎஸ்ஜி என்ன சொல்கிறாருன்னா இந்த சிபிஎஃப்சி ஒரு ரூல் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி சிபிஎஃப்சி யாரை வேணால் லைக் அவங்க வைக்கிற ஒரு கமிட்டியில் யாரை வேணால் படம் பார்க்க வைக்கலாம். இவங்க சொல்கிறது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போர்டு தான் டிசைட் பண்ணும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் கேட்குறாங்க, ரீஜனல் ஆஃபீஸர் இந்த படத்தை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை படத்தை பார்க்கல, ஆனால் எக்ஸாமின் கமிட்டி இந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது
சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்கிறாரு, எக்ஸாமிங் கமிட்டி வந்து இதுக்குள்ளே வரவே மாட்டாங்களே, இந்த போர்டுக்குள்ளேயே வர மாட்டாங்களே, அப்புறம் அவங்க சொல்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிபிஎஃப்சி வந்து மும்பையிலையோ டெல்லியிலையோ உட்காந்துட்டு எல்லா படத்தையும் உட்காந்து பார்க்குறது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ தான் வந்து இந்த மாதிரி எக்ஸாமின் கமிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்சி சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த மாதிரி வந்து 72 நிமிஷம் இந்த சின்ன மூவிஸ்லாம் வந்து ரீஜனல் ஆஃபீஸரே வந்து சைன் போட்டு கொடுத்துடலாம். பட் 72 நிமிஷத்துக்கு மேலே போகிற படத்தை எல்லாமே வந்து சேர்மன் தான் வந்து டிசைட் பண்ணோம். ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆகாதா, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாமா, இஷ்யூ பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்மன் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏஎஸ்சி. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கேட்குறாங்க, இந்த 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு டைமே கொடுக்காம சொன்னது சரியா, அதை பற்றி நம்ம முதல்ல வாதாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்ரி பண்ணிட்டு ஆமாம் எங்களுக்கு டைம் கொடுக்காதது வந்து அது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 22 வந்து கம்யூனிகேஷன் வந்து போகாமல் இருக்கலாம், பட் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜான் 5 வந்து எக்ஸாமின் கமிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜான் 6 காலையில் 11:30 மணிக்கே வந்து இ பிரமான் அப்படின்னு சொல்லிட்டு சினி போர்ட்டலில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிங்கிள் ஜட்ஜ் வந்து இந்த ஆர்டரே குவாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்டர்ஸை வந்து குவாஷ் பண்ண முடியவே முடியாது, குவாஷ் பண்ணால் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஜி வந்து சொல்கிறாரு. அதே டைமில் வந்து 2 முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்குறாரு. ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கவுண்டர் வாஸ் நாட் கிவன், சிபிஎஃப்சி சேர்மன்ஸ் டெசிஷன் வாஸ் நாட் சேலஞ்சு. என்னன்னா எங்களுக்கு வந்து திருப்பும் அதை மனு தாக்கல் செய்ய வந்து எங்களுக்கு வாய்ப்பே தரல. இன்னொன்று வந்து 2வது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஎஃப்சி சேர்மனோட டெசிஷனை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கலை, சேலஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வைக்கிறாரு, என்னென்னா வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரொடியூசர் எப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணலாம், யார் வந்து இந்த ரைட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் கேட்குறாரு வந்து கொஞ்சம் உங்கள் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், இது வந்து இந்த மாதிரி வந்து இப்போ சர்டிஃபிகேட் டினை பண்ணிட்டா அப்பீல் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னா கேட்டால் ஆமாம் இருக்குது, ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் போகலாம், அகெயின்ஸ்ட் டினைல் ஆஃப் சர்டிஃபிகேட்காக நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி த சிபிஎஃப்சி ஹேஸ் நாட் டேக்கன் எனி ஃபைனல் டிசிஷன் regarding ஜனநாயகன் case. The December 22 communication was not the final word. Only after issuance of the certificate, the CBFC cannot revoke it. சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ரிவோக் பண்ண முடியாது, இது வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்லியிருக்கு, அதனால் நாங்கள் இதை வந்து மேல்முறையீடு என்ன வேணால் பண்ணலாம், எக்ஸாமின் கமிட்டிக்கெலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஜி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சதீஷ் பராசரன் என்ன சொல்கிறாருன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல கற்றறிந்த ஜட்ஜு முன்னால் தான் வந்து இது நடந்திருக்கு. ஸோ வந்து அவங்க 2 நாள் விசாரித்து தான் வந்து 2 நாள் விசாரித்து இதெல்லாம் கேட்டு தான் வந்து ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க சும்மா ஒன்றும் பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சேர்மனோட ஆர்டர் வந்து இன்னும் வந்து அவைலபிள் இல்லை. வாட் ஹேஸ் பின் ப்ரொடியூஸ்டு பிஃபோர் த கோர்ட் இஸ் ஒன்லி ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் கம்யூனிகேஷன் இன்டிமேட்டிங் த ப்ரொடியூசர் அபவுட் த சேர்பர்சன்ஸ் டெசிஷன். ப்ரொடியூசருக்கு இன்டிமேட் பண்ண ரீஜனல் ஆஃபீஸரோட கருத்து தான் அங்கே போட்டிருக்காங்களே தவிர்த்து சேர்மன் சொன்ன எந்த எவிடன்ஸுமே அவங்க சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிபிஎஃப்சி ப்ரொடியூஸ் த ரெக்கார்ட்ஸ் பிஃபோர் த சிங்கிள் ஜட்ஜ் ஆன் Jan 7. Jan 7 வந்து நாங்கள் சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடியே எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஜே என்ன கேட்குறாருன்னா, சிங்கிள் ஜட்ஜ் ஹேட் குவாஷ்ட் த Jan 6 ஆர்டர், அது வந்து Jan 6 ஆர்டரே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. தென் இட் வுட் ஒன்லி மீன் டு த சிங்கிள் ஜட்ஜ் ஹேட் ரீட் த சேர்மன்ஸ் ஆர்டர். சேர்மனோட ஆர்டரை படித்ததுனால தான் வந்து சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பராசரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ரொம்ப தெளிவாக. He says on December 18 the producer submitted the application to regional officer CBFC under தத்கல் ப்ராசஸில் தான் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். எக்ஸாமிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 22ஆம் தேதி வந்து எங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மூவி வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி கட்லாம் பண்ணி 25ஆம் தேதி சப்மிட் பண்ணுறோம், அதுக்கப்புறத்துக்கு எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டைம் வைக்கணும், சிபிஎஃப்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டைம் வைக்கணும், இந்த டைம்குள்ளே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரை வந்து டார்க் சைடில் தான் வச்சுருக்காங்க. எங்கள் சைடில் என்ன பெரிய தப்பா, 25ஆம் தேதி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டோம், 25லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனும் வரல, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து லெட்டர்ஸும் அனுப்பியிருக்கோம், அதுக்கான எந்த இதுவுமே வரல, நாங்கள் இதில் என்ன பெரிய தப்பு இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா என் ப்ரொடியூசர் வந்து 500 கோடி பணம் போட்டிருக்காரு, ஊருக்கே நின்று கத்தியிருக்கேன் நான், இந்த மாதிரி வந்து 500 கோடிக்கு படம் போட்டு ஜனநாயகன் நான் ரிலீஸ் பண்ணுறேன் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லும்போது என் ப்ரொடியூசருக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் நான் வந்து கோர்ட்டுக்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. வந்து பராசரன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சொன்ன 17 கட்டும் நாங்கள் பண்ணிட்டோம்ப்பா,
எல்லாம் கட்டும் எடுக்க சொன்னீங்க, நாங்கள் பண்ணிட்டோம். டெலிட் பண்ண சொன்னீங்க சீன்ஸை, நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் பண்ணி உங்ககிட்ட வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு புரியல, நாங்கள் வந்து திருப்பும் வந்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோன்னா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட கேட்குறாரு. அண்ட் வந்து அதுக்கு வந்து அவர் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பதில் வைக்கிறார். ஏஎஸ்சி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த டெலிட்டட் சீன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், திரும்ப நாங்கள் கரெக்ஷன் சொல்கிறோம், திரும்ப நீங்கள் எடிட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் ஜட்ஜு சைடில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் பண்ண தப்பு தானப்பா, ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுல, யாரை கேட்டு நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சைடில் பராசரன் சார் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் பொதுவாக எல்லா படமே வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் சார் படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து துரந்தர் 2 அந்த படம் கூட அடுத்த பார்ட்டுக்கான ரிலீஸ் டேட்டை இப்போவே சொல்லிட்டாங்க சார். இது என்ன சார், இதெல்லாம் வந்து ஒரு வழக்கம் சார், அதை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டர்ஸ்லாம் ரிசர்வ் ஆயிடுச்சு, டேட்டே அனௌன்ஸ் பண்ணாமல் முடிச்சிட்டாங்க. இன்னொரு சிக்கலாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து மார்ச்க்குள்ளே Feb 28க்குள்ளே ரிலீஸ் ஆனால் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும். Feb 28க்கு மேலே ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம், எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் பாலிசி படி ஒரு பொலிட்டிஷியன், இப்போது நான் வந்து ஒரு இடத்துக்கு நிற்கிறேன் அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு நிற்கிறேன், இல்லை ஒரு சின்ன போஸ்ட்டோ ஒரு பெரிய போஸ்ட்டோ அப்படி நிற்கும்போது எலெக்ஷன் கோட் ஆஃப் அந்த பாலிசி அதுக்குள்ளே வரும்போது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை என்னை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு வீடியோவும் இதுவும் இருக்கக்கூடாது, எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. மேபி அது வந்து இன்டென்ஷனலாக வந்து எல்லாரையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஸோ படம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரில. இது இவ்வளோ இழுக்கப்பட வேண்டிய கேஸே கிடையாது, பட் இழுக்கிறாங்க. நம்மளோட ஹோப் என்னவாக இருக்கணும்னா, அடுத்து வர ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கலான்னு தான் பார்க்குறேன். பட் நீதி வெல்லுமான்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற ஒரு தீர்ப்பில் தான் இருக்குது. என்னடா இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு நியூஸ் தான். மிச்ச கேஸ்லாம் வந்து வாதாடி அவங்க சொல்கிறத வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு அவ்வளோலாம் அறிவுலாம் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரு சின்ன அறிவு, ஷார்ட் கண்டென்ட்ஸு, எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்ஸு, இதெல்லாம் வச்சு தான் என்னால் ஒரு வீடியோவே போட முடியும். ஸோ இவ்வளோ தான் என்னால் முடியும். பிடிச்சா பாரு, புரியலைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Until seeing you next time, I am ABD signing off from this video. Love you all. Thank you all.